நீங்களும் எப்படி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உருவாக்குறது அப்படி எப்படி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சூப்பரான சில ஆப்ஸ் சொல்ல போகிறேன், சூப்பரான கேம்ஸும் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் எடிட் ஆப் சொல்ல போகிறேன், மற்ற ஆப்லாம் இல்லை. வாங்க அது என்ன ஆப்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த எடிட் ஆப்புக்கு வந்தாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா CapCut 2026. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது, ஆனால் ஏபிகேல டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு VPN ஆன் பண்ணி தான் CapCut யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்ஸ். இந்த ஆப்பை எடிட்ஸ். இதில் நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு கேமராவில் போய் நியூ ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறீங்களா, இல்லைன்னா கேலரிக்குள்ளே போய் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு படத்தோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்கள் தள்ளிங்கினே வந்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும், இல்லை நீங்கள் எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணால் போட்டு ஃபன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம எந்த கலர் வேணால் போட்டுக்கலாம். இதுமாதிரி எந்த கலர் வேணால் நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறமா இல்லை நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னதுன்னா, நீங்கள் எழுதலாம், அதை தான் சொன்னேன். அப்புறமா நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அப்புறமா இல்லை போய் நீங்கள் கரெக்டான ஆப்பு எல்லாமே செட்டிங்ஸ்குள்ளே போய் வச்சுக்கலாம். அப்புறம் ரீல்ஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் என்ன ஃபன்னியான சவுண்டு கூட இதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, ஈஸியாக எடிட் பண்ணலாம். அடுத்த எடிட் ஆப் என்னதுன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான எடிட் ஆப்னா இன்ஷாட். இது இன்ஷாட்குள்ளே போயிட்டு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு கொடுத்து, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் எக்ஸாம்பிளுக்கு அந்த முதல் ஒரு வீடியோ காமிச்சல, அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்புறம் ஸ்டார் எஃபெக்ட்னு போட்டிருக்கா, இதை கொடுத்துட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ்னு போட்டிருக்கா, இதில் போய் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்களேன். இப்போது இந்த சிம்பிள் கொடுக்குறேன், ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி அந்த வீடியோ வச்சுருந்தேன், இப்போ அந்த வீடியோவில் இன்னொரு எடிட் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ வந்திருக்குது. ஸோ இதுமாரி நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அப்புறம் CapCutல நீங்கள் VPN யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இந்த 3 ஆப்பு இருங்க. இந்த 3 ஆப் உங்களுக்கான பெஸ்ட் எடிட் ஆப்பு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 ஆப் சூப்பராக இருக்கும். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இன்ஷாட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு பக்காவான பிசியில் எடிட் பண்ணுற மாதிரி வேணும்னா CapCut சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபாங்ஸ் வேணும், ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா உங்களுக்கு அந்த எடிட்ஸ் அப்படின்றத இந்த நடுவில் இருக்கிற ஆப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இன்ஷாட் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு பிசி லெவலில் வேணும் எடிட்ஸ் அப்படின்னா, பிசி லெவலில் கொடுத்துருக்கணும் எடிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு CapCutல பண்ணிக்கலாம். பாதி எடிட்ஸே இந்த CapCutல தான் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக பிசி லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இன்ஷாட்டு, இல்லை நான் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நடுவில் இருக்கிற இந்த ஸ்டிக்கர் எடிட்ஸு, இல்லை எனக்கு பிசி லெவலில் எடிட் பண்ணோம் அப்படின்னா CapCut. இந்த 3 ஆப்பில் நீங்கள் எதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் CapCutஐ நீங்கள் ஏபிகேயில் டவுன்லோட் பண்ணிவிட்டு VPN யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணுற VPN பார்த்தீங்கன்னா இந்த டட்ஸ் VPN தான். இந்த VPN தான் எனக்கு CapCutல பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன VPN யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் ஒரு ஸ்டிக்கர் காமிச்சேன்ல, இருங்க அந்த ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக்கரை எப்படி உருவாக்குறது, ஈஸியாக உருவாக்குறது, அது எப்படி பண்ணுறதுன்னா அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைனா
கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதோட உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.